ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேசிங் லவ் உடைய செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா பியாங் சாங் கிட்ட அந்த ட்வின் பேபிஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அதை கேட்ட சாங் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சது. இப்போ அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பியாங் மறுபடியும் அததான் சொல்றாங்க. இப்ப எதுக்கு நீ பயப்படாத. நம்ம வேணா ட்வின் பேபிஸோட நேம் மாத்தி வச்சுக்கலாமா? உனக்கு அது பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம வேணா வேற நேம் வச்சுக்கலாம்னு சொல்ல. நீ யார்கிட்டயுமே சீரியஸாவே இருக்க மாட்டியா? நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சாங் கேக்குறா. அதுக்கு என்ன சொல்றானா, நாம எதுக்கு சீரியஸா இருக்கணும், கேஷுவலா இருக்க வேண்டியதானேங்கிற மாதிரி சொல்ல. சாங் அதுக்கு, நீ எதுக்கு ட்ரை பண்றியோ அது நடக்காது, நான் அந்த மாதிரி இல்லன்னு சொல்லி வர உடனே பியாங்க தெரியும் உனக்கு யார் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, முக்கியமா லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தெரியும். ஆனா ஃபியூச்சர்ல உன்னோட முடிவு மாறலாம்ல. இப்பவே பாரு, இந்த இடத்துல எனக்கு பிளாய் தான் எனக்கு இந்த டிஷ்ஷ கொடுக்கணும், ஆனா திடீர்னு அவருக்கு ஸ்டொமக் ஏக் வந்து அவர் லீவ் போட்டு அதனால நீ வந்து குடுக்கற மாதிரி ஆயிடுச்சுல. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, எப்ப வேணாலும் என்ன மிராக்கள் வேணாலும் நடக்கலாம், நீ என்கிட்ட வரலாம், சோ கொஞ்சம் பார்த்து பேசுமாங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாங்கு, நீ வந்து எங்க சேர் உமனுடைய கிராண்ட் டாட்டர், அதுக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணனே தவிர மத்தபடி வேற எதுக்காகவும் கிடையாது. உன்னுடைய ரிவ்யூ வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம், அதனாலதான் பண்ணினேன், மத்தபடி உன் மேல எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்கிற மாதிரி இவங்க சொல்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பப்பிங்கிற மாதிரி இவங்கள சொல்லிடுறாங்க. சோ பியாங்க என்ன சொல்றாங்கன்னா, இதோட நீ என்ன செகண்ட் டைம் பப்பின்னு சொல்லிட்ட, என்ன டாக்னு சொல்லிட்ட, நான் டாக் என்ன தெரியுமா பண்ணோம்னு சொல்லிட்டு கிட்ட வந்து இதை விளையாட்டுத்தனமா பண்ண. இவங்க அந்த இடத்த விட்டு போக பாக்குறாங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு சாங்கு பியாங்க போக சொல்றாங்க. ஆல்ரெடி நீ என்னுடைய ஒர்க்கிங் டைம் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்ட, இன்னமும் எவ்வளவு வேஸ்ட் பண்ணுவ, கிளம்புங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு கிளம்ப போனவங்க இவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்ல, அதுக்காக ரிவ்யூ எழுதி கொடுத்துட்டு போறாங்க. இப்ப ரிவ்யூல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பண்ணி கொடுத்த ப்ராடக்ட் ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு, ஆனா அத பண்ணின செஃப் அதை விட டெலிஷியஸா இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா டேஸ்ட் பாக்கலாங்கிற மாதிரி டபுள் மீனிங்ல அதுல எழுதி வச்சிருக்கா. அதை உடனே குப்பை தொட்டிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. இவ ஒரு பக்கம் இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பியாங்கோடைய அக்கா முட்மிய பாத்தீங்கன்னா, அவளுமே அன்னைக்கு அந்த காஃபி ஷாப்ல பார்த்த பொண்ணை நினைச்சிட்டே உட்கார்ந்துருக்க. அந்த நேரம் அங்க பியாங் வரா. என்னாச்சு உனக்கு, நீ இந்த மாதிரிலாம் உட்கார்ந்துருக்க மாட்டியே, நான் வந்ததை கூட கவனிக்காம இப்படி உட்கார்ந்துருக்க. அப்போ மனசுல யாரோ இருக்காங்க, யார் அந்த பொண்ணுங்கிற மாதிரி கேட்க, நீ என்ன உளறிட்டு இருக்க, சரி என்னாச்சு, இப்ப எதுக்கு இங்க வந்தங்கிற மாதிரி அப்படியே டாபிக்க சேஞ்ச் பண்றாங்க. சோ மட்மி என்ன சொல்றானா, நீ எதுக்கு சும்மா போயிட்டு அவளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவ, நான் தொந்தரவு எல்லாம் பண்ண, ஜஸ்ட் ஃபிளர்ட்டிங் தான் பண்ணங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப பியாங்க என்ன சொல்றான்னா, எல்லாமே ஓகே தான், பிரிட்டியா இருக்கேன், ரிச்சா இருக்கேன், கியூட்டா இருக்கேன், என்ன பூப்ஸ் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு, மத்தபடி எல்லாமே ஓகே தானே, என்ன எதுக்கு அவளுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட உண்மை பயங்கரமா சிரிச்சுட்டு, உனக்கு அவ்வளவு கான்பிடென்ட் இருக்காங்கிற மாதிரி சொல்ல, ஆஃப்கோர்ஸ் சொல்லிட்டு இவ்வளவு சொல்றா. சோ முட்மியுமே என்ன சொல்றானா, எல்லாமே ஓகே தான், ஆனா சாங்க பத்தி எங்களுக்குமே ரொம்ப தெரியாது, அவளோட ஒர்க் சைட பத்தி தெரியுமே தவிர மத்த எதுவும் எங்களுக்கு தெரியாது, அவ கொஞ்சம் டஃப்பான கேரக்டர் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, அவளுக்கு உன்னை பிடிக்கணுங்கிறதுக்கு நீ பிரிட்டியாவோ ரிச்சாவோ, அப்புறம் உன்னுடைய பூப்ஸ் சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவளுக்கு வேற ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, அது என்னன்னு சொல்லி யோசிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ அதுக்கு பியாங்க என்ன சொல்றானா, சரி நம்மளால அவளுடைய பர்சனல் தானே தெரிஞ்சுக்கோம்ல, நாம ஏன் ஒர்க் விஷயமா தெரிஞ்சுக்க கூடாதுங்கிற மாதிரி கேட்க, அப்படியா ஏதோ பிளான் போட்டுட்டா, என்ன பண்ண போறாளோ தெரியலையேங்கிற மாதிரி முட்மையும் முடிக்க, இவ சொன்ன மாதிரியா ஒரு பெரிய பிளான் தான் போட்டிருக்கா. என்னன்னா, அக்காவை வச்சு சாங் கிட்ட பேச சொல்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு இந்த ப்ரொமோஷன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இவங்க கம்பெனி பார்த்தா ஃபுட்டில் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்குறவங்க. ஸோ அப்படி கொடுக்கறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டணும் இல்லையா, அதுக்கு முக்கியமாக அந்த ரிசர்ச் டீமு, நாங்கள் இந்த அளவுக்கு அந்த ஃபுட்டை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெலிவர் பண்ணுறோங்கிறத நம்ம மக்கள் கிட்ட காட்டணும், அதுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும், அது ஒன்று தான் எடுக்கணுங்கிற மாதிரி முட்மி சாங் கிட்ட கேட்க, சாங் அதுக்கு அதெல்லாம் ஓகே, என்னதான் கேட்கணும், என்னதான் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்றதுனா எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்க இருக்கிறதுலயே பெஸ்ட் ரிசர்ச்சர்னா அது
அது நீ தான் 3 டைம்ஸ் அவார்டு கூட வாங்கியிருக்கு. அப்போ ஒன்ன இன்டர்வியூ எடுக்காம வேற யார் எடுக்க முடியும்? நீ தானே அதுக்கு தகுதியான ஆளுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாங் அதுக்கு ஒத்துக்கல. மறுபடியும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் இன்னும் அதிகமான இடத்துல ரீச் ஆக வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கம்பெனிக்கு இந்த ரீச் ரொம்ப இப்ப அவசியமா இருக்கு. அதனாலதான் ஒன்ன வச்சு இதை பண்ணலான்னு பாக்குறேன். சோ ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்கிற மாதிரி இவங்க கேட்க, சரி நம்ம கம்பெனிக்கு நல்லது நடக்கும்னா நான் பண்றேங்கிற மாதிரி இவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஒரு மீடியா கம்பெனிய கான்டாக்ட் பண்றாங்க. அந்த கம்பெனி யாருன்னு சொல்லி பார்த்தா பியாங்கோடைய ஃப்ரெண்டு. பியாங் கூட சாங்க மீட் பண்ண வரும்போது கிளம்பிட்டு இருக்கும் போதே ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாங்க, நான் இப்படி ஒரு பொண்ணை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. சோ அந்த பொண்ணு அவங்களுடைய ஃப்ரெண்டு. அது அவ மீடியாவில ஒர்க் பண்றா. சோ அவளை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லி நீ தான் இந்த இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்றாங்க. யாரை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும் போது போட்டோவை காமிச்சு, இதோ இந்த பொண்ணை தான் இன்டர்வியூ பண்ணணும், இவங்களை பத்தி பர்சனல் கொஸ்டின்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் எனக்கு. சோ அதை நீ இந்த இன்டர்வியூ மூலமா எனக்கு நீ கிளியர் பண்ணணும். ப்ரொஃபஷனலா கொஸ்டின் கேட்கறியோ இல்லையோ பர்சனலா கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப நல்லவ, ரொம்ப பயங்கரமான டேலண்டட், அப்படி இப்படி நிறைய சொல்றா. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு இது சாங் தானேன்னு சொல்லி கேட்க, என்னது சாங்க பத்தி உனக்கு தெரியும், நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு இவ ஷாக் ஆகுறா. எனக்கு நல்லா தெரியுமே, இது சாங் தான். நான் இன்டர்ன்ஷிப்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அதே கம்பெனில இந்த பொண்ணை நான் பாத்திருக்கேனே, இவ ஒரு மாடல்ங்கிற மாதிரி சொல்ல, மாடலா இது என்னடா நமக்கு தெரியாத இன்னொரு முகமா இருக்குங்கிற மாதிரி இவளும் பாக்குறா. ஆனா அப்படி ஒரு மாடல் உன் கம்பெனில ரிசர்ச் டீம்ல ஒர்க் பண்றாளா, ஆச்சரியமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ ரிசர்ச் டீம்ல மட்டும் ஒர்க் பண்ணல, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுங்கிற மாதிரி சொல்ல, எந்த பொண்ணுடின்னு கேக்குறா. அன்னைக்கு நைட் நான் சொன்னனே நாங்க 2 பேரும் சேர்ந்து தூங்கணும், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ண அவ்வளவுதான் பண்ணணும்னு சொன்னனே, அது இவதாங்கிற மாதிரி சொல்ல, ஓ அந்த பொண்ணான்னு சொல்லி கேக்குறா. சரி சரி, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மொபைல் காமிச்சிட்டேன், இதுதான் எல்லாமே அவளுடைய பர்சனல் கொஸ்டின்ஸ். சோ இது எல்லாத்தையும் நீ எனக்காக கேட்டு சொல்லணுங்கிற மாதிரி சொல்ல, சரி சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, சாங் கிட்ட முட்மி சொன்னாங்கல்ல இந்த மாதிரி இந்த கம்பெனிக்காக நீ இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்டார்டிங்லயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் தங்கச்சி உன் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கா, அது ஏனே தெரியல, அவ உன்னை தொந்தரவு பண்ணா சாரிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல எனக்கு தொந்தரவுலாம் ஒண்ணும் இல்ல, நான் என்ன ஹேண்டில் பண்ணிடுவேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க அப்படி சொன்னது இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால இவங்க கொடுத்தாங்கல்ல ரிவ்யூ, அந்த பேப்பரை திரும்பவும் குப்பை தொட்டிக்குள்ளேருந்து எடுத்து பாக்குறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் டெய்லி இவளுக்காக அலாம் வச்சு ஏர்லியா எழுந்து வராங்க நம்மளுடைய பியாங். சோ இப்ப பியாங் இவங்களுக்காகவே ரெடி ஆகுறாங்க. இவங்க சொன்னாங்க இல்லையா இவங்களுடைய ஃபேவரட் ட்ரெஸ் அன்னைக்கு போட்டு சொன்னாங்க இல்லையா, அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பியாங் இப்ப வேகமா நடந்து வர, படார்னு டோர் ஓபன் பண்ண, ஆப்போசிட்ல இருந்து நம்ம சாங் வர, 2 பேரும் இடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுற மாதிரி பியாங் போயிடுறாங்க. அவங்கள அப்படியே கையில பிடிச்சி இந்த பக்கம் திருப்ப, அந்த பக்கம் பேக் சைட்ல லைட்டா அவங்களுடைய தலை இடிக்கிற மாதிரி வந்துருது. அந்த இடத்துல சாங் கையை வச்சு பிடிக்கிறாங்க. அப்ப அங்க சுத்தி போற எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம பியாங்கே பாக்குறாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி செக்ஸியா இருக்கு, நீ எதுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க, நீ என்ன லூசான்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா உன்னாங்க ஓரமா உட்காந்து என்கரேஜ் பண்ணலாம்ல, அதுக்காக தாங்கிற மாதிரி சொல்ல, இது ஆபீஸ், இங்க இப்படியா ட்ரெஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இவங்க திட்டுறாங்க. ஏன் உனக்கு இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்தாலே மூட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு கிட்ட அவங்க ஃபேஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸா நின்னுட்டு பேசிட்டு இருக்க. அப்ப அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு ஒண்ணு இன்னொன்னு பிளாய் ஒண்ணு, 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. ஓ மை காட், நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்க, நோ 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 நத்திங் டு வரி, நான் கீழே விழ போனேன், அவங்க என்ன பிடிச்சாங்க அவ்வளவுதாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி நாங்க எல்லாம் லஞ்சுக்கு போறோம், நீங்களும் வரீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆஃப் கோர்ஸ் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் கிளம்ப, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நீ அங்க வரப்போறியான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு உள்ள போயிட்டு சாங்க அவங்களுடைய கோட் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு போத்திடுறாங்க. இதோடே இருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்போ வேக வேகமா எலிவேட்டருக்கு எல்லாரும் ஓடுறாங்க. ஏன்னா அங்க எப்பவுமே இந்த டைமுக்கு ரொம்பவே கிரௌடா இருக்கும் லஞ்ச் டைம்ங்கிறதுனால. சோ வேகமா ஓட இப்ப எல்லாரும் போய் ஏறிடுறாங்க. பியாங்க்கு மட்டும் அதுல இடம் கிடைக்கல. அதாவது இவங்க லாஸ்டா நிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. சோ அதனால லாஸ்டா யார் வந்தாங்களோ அவங்க தானே கீழே இறங்கணும். ஆனா இப்ப இவங்களுக்கு சாங் கூட போறது ரொம்பவே முக்கியம். அதனால அங்க இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த கம்பெனி ஓனருடைய கிராண்ட் டாட்டர், என்னையே போ சொல்லுவீங்களாடான்னு சொல்லி கேட்டா, அதுக்கு அவனுங்க எல்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, ஐயோ மேடம் கோச்சுக்காதீங்க, எங்களுக்கு லஞ்ச் டைம் கொஞ்சோட தான் டைம் கிடைக்குது, அந்த டைம்ல நாங்க போயிட்டு சீக்கிரம் சாப்பிட்டுக்கணும், பர்சனல் விஷயம்
எல்லாம் பாத்துக்கணும். நாங்க லேட்டா போனா ஒர்க்குக்கும் லேட்டா போற மாதிரி இருக்கும். அதனாலதான் ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கன்னு இவங்களும் வெளில போறாங்க. சோ கூட இருக்கிற அப்படியே வந்து அந்த எலிவேட்டருடைய டோர் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. எங்களுக்காக வரமாட்டியாங்கிற மாதிரி பியாங் பாத்துட்டு இருக்க சாங்கும் என்னடா பண்றதுங்கிற மாதிரி எலிவேட்டர்ல இருந்து வெளில வந்து இப்ப 2 பேரும் அப்படியே நடந்து போறாங்க. சோ இப்ப இவங்க 2 பேரும் ஸ்டெப்ஸ்ல இறங்கி நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லவ் விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ சாங் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு லவ்வே பிடிக்காது, நான் யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் அட்டாச் ஆகுறதே இல்ல, அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு, சொல்ல போனா அன்னைக்கு நைட் நடந்தது கூட எனக்கு மறந்து போச்சு, அந்த அளவுக்கு தான் நான் ஞாபகமே வச்சிருக்கேன், ஏன் கூட போய் இருக்கணும்னு நினைக்கிறீங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் பட் உன்னுடைய மனசு மாறலாம்ல, எனக்கு அதுவும் தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்றியே, நான் வேணா ஞாபகப்படுத்துவேன்னு சொல்லிட்டு பியாங் சாங் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ண போக அப்ப என்ன பண்றாங்கன்னா பெரிய வீராங்கனை மாதிரி அவங்க போட்டிருந்த கோட்டை கீழே கட்டி போட்டு தான் அவங்க போறாங்க. சோ அதை பார்த்த சாங் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அந்த கோட்டை எடு, கிஸ் பண்றதெல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்ல, என்னது கோட் தான் முக்கியமாங்கிற மாதிரி பியாங் பாக்குறா. ஏன்னா அந்த கோட்டை வாங்குறதுக்கு அவ 1 மாசம் சேலரிய வந்து செலவு பண்ணிருக்காளாம். சோ அவ்வளவு காஸ்ட்லியான கோட்டை நீ கீழே போட்டிருக்க, அது டஸ்ட் ஆகிறதுக்குள்ள எடுங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் போய் எடுத்து மேல போட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த கோட்டு உன்னை விட்டு கீழே நகரவே கூடாது, இப்படியே இருக்கணும் சரியான்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. அவங்க கீழே நடந்து போயிடுறாங்க. அந்த நேரம் பியாங்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய ஃப்ரெண்டு, அந்த சேனல் வச்சிருக்கிற ஃப்ரெண்டு. சோ இப்ப இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டேன், எல்லாம் ரெடிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே இப்ப ரெடி ஆயிடுச்சு. எப்படி சாங் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோ சாங்குக்குமே அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ தானே, நீங்களே எதுக்கு என்ன இன்டர்வியூ பண்றீங்க, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு சாங் கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல, இவ்வளவு பெரிய கம்பெனில இருந்து என்னதான் ஹையர் பண்ணிருக்காங்க, சோ நான் தானே இன்டர்வியூ எடுக்கணும், அதனாலதான் வந்தங்கிற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சோ இப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் இந்த இடத்துல ரிசர்ச் லேப்ல ஒர்க் பண்றேன், லாஸ்ட் 3 இயர்ஸா அவுட்ஸ்டாண்டிங் ரிசர்ச்சருங்கிற அந்த அவார்டு எனக்கு தான் கிடைச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த அவார்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கிறாங்க. அப்புறம் இந்த அவார்டை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த அளவுக்கு இவ்வளவு சின்ன வயசுல இந்த அவார்ட்லாம் நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, அது யாருன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க பாட்டியை பத்தி சொல்றாங்க. என் பாட்டி தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி சொல்ல, ஓ பாட்டியா, அப்போ பாட்டியை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அவங்க கிட்டயே நான் வளர்ந்ததுனால எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருச்சு, நமக்கு பிடிச்சதே ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை மேஜரா எடுத்து நான் பண்ணனேன், அதனால அந்த இடத்துல நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இன்னும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பர்சனலை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்க கொஞ்சம் அப்படியே ஃபேஸே மாறிடுது. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை கூட்டிட்டு அப்ராட் போயிட்டாரு, இப்போ நான் மட்டும்தான் என் பாட்டி கூட இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதோட விட்டுருக்கலாம், ஆனா மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க அதை பத்தி இவ யோசிக்கும் போது அந்த மாடியிலேருந்து குதிச்ச பொண்ணுடைய ஞாபகம் வருது. அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அதிகமாகுது, ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி வந்துருது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. கிட்ட போயிட்டு எல்லாரும் தண்ணி கொடுத்து அவங்கள சரி பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லி சரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம உண்மைக்கு ஒரு கால் வருது, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ அவங்க இப்போ அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அந்த பார்சல் என்னன்னா, இவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல ஒரு பொண்ணுக்கு, அந்த பார்சல் தான் வந்திருக்கு. அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு பார்சல் மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்கு. சோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுல அட்ரஸ் எல்லாம் இருக்கும்ல, எந்த கம்பெனி என்ன எதுங்கிறது, அது ஒரு 123ங்கிற இந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல அந்த மாதிரி கம்பெனி. சோ அந்த கம்பெனி கால் பண்ணி உங்க கம்பெனில இந்த பேர்ல ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்களா, அந்த பொண்ணுடைய பேர் பாத்தீங்கன்னா ரின்னு, சோ ரின்னுங்கிற பேர்ல யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்களா எஸ்டர்டேங்கிற மாதிரி கேட்க, ஓ எஸ் ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும், நேத்தி தான் நாங்க அவங்கள ஹையர் பண்ணோம், அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்க, தெரியும் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இங்க மறுபடியும் இன்டர்வியூ கண்டினியூ ஆகுது. அப்படி கண்டினியூ ஆகும்போது அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை விட்டுடுங்க, ப்ரொஃபஷனலா கேளுங்கன்னு சொல்றாங்க. ப்ரொஃபஷனலா நிறைய கொஸ்டின் கேட்டு முடிச்சாச்சு. ஃபைனலா ஒரு கொஸ்டின் கேட்கணும் கேக்குறாங்க. சரி இவ்வளவு டேலண்டட் பர்சனா நீங்க இருக்கீங்க, உங்க லைஃப்ல யாராவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு யாராவது இருக்காங்களா, லவ் பண்றீங்களாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க நோன்னு சொல்றாங்க. எனக்கு அப்படி யாரும் கிடையாது, எனக்கு யாரு மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, யாரும் என் லைஃப்ல தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, இவங்க ஒன்லி ஒர்க்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்களா. ஆக்சுவலி இவங்க இப்ப இங்க சொன்ன விஷயம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, லவ் எந்த நேரம் வேணாலும் நம்ம விட்டு போவோம், நம்மள ஏமாத்தும், நம்மள கஷ்டப்படுத்தும், வலியை கொடுக்கும்,
இருக்கும். ஆனா என்னைக்குமே நம்ம கூடவே இருக்கிறது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். நான் என்னுடைய ஒர்க்கை நம்புறேன், என்னுடைய உழைப்பை நம்புறேன், அது மூலமா கிடைக்கிற பலன்களை நம்புறேன், மத்தபடி லவ் நம்பலங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சரி உங்களுக்கு லவ் இப்ப பிடிக்கல, உங்களுக்கு யாருமே பிடிக்கலன்னு வச்சுப்போம். ஒருவேளை உங்க லைஃப்ல ஒரு லவ் வருது, அப்படி வந்துச்சுன்னா எந்த மாதிரியான பர்சன் அவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க எடுத்ததுமே என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க மெச்சூர்டா இருக்கணுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால்லே நம்ம ஆள் அவுட்டா. இவளுக்கு மெச்சூரிட்டினா என்னன்னே தெரியாது, சாங்குக்கு மெச்சூர்டான பொண்ணுங்களா தான் பிடிக்குமா. மைண்ட் செட் பிஹேவியர் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். மெச்சூர்டான பொண்ணா இந்த சின்ன பொண்ணு மாதிரி கியூட்டா அப்படி இப்படிலாம் நடந்துக்க கூடாது. அவளுக்குன்னு லைஃப்ல ஒரு கோல் இருக்கணும், அந்த கோல்ல அவ பெஸ்டா இருக்கணும், அந்த கோலுக்காக அவ ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ ஃபேமிலிக்காக அவ ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவ மைண்ட்ல எப்பவும் நினைச்சிட்டு அது விஷயமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சைல்டிஷா இருந்துகிட்டு சும்மா சுத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல எல்லாத்தையும் கேட்க கேட்க பியாங்க்கு இடியே இறங்கின மாதிரி இருக்கு. அவ கூட பரவாயில்ல, அவளுடைய ஃப்ரெண்ட் இருக்காளே அவ ஒரு பக்கம் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஏன்னா இவ எழுந்திருக்கிறதே 12 மணிக்கு தான் எழுந்திருப்பா, பஞ்சுவாலிட்டி கூட கிடையாது. இவெல்லாம் எங்க இதெல்லாம் பண்ண போறா, சான்ஸே கிடையாது. உனக்கு அப்படியே ஆப்போசிட்டா எல்லாத்தையும் சொல்றாங்கடி, என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு உட்காந்துருக்க. சோ இதெல்லாம் கேட்க முடியாம பியாங்கு அந்த இடத்த விட்டு வேகமா எழுந்து போக, அந்த நேரம் தான் உண்மை அந்த காலை பேசிட்டு திரும்பி ரிட்டர்ன் வராங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாங்குமே இவளை பார்த்து நல்லா சாவடிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு போறாங்க. இப்ப நம்ம சாங் அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போது அவங்க மாடலிங் பண்ண ஒரு பிக்சர் அந்த வால்ல இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக். இது பிளாஷ்பேக்னு சொல்றதை விட பயங்கர டிஸ்ட்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹே சாங்னு கூப்பிட்டுட்டு ஒரு பொண்ணு வராங்க. ஆனா அந்த பொண்ணே சாங் தான். என்னடா சாங் மாதிரி இன்னொரு பொண்ணு சாங்னு கூப்பிடுதுன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ். இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. அப்ப அங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீம் வந்துச்சு இல்லையா, அந்த ட்ரீம்ல ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே குதிப்பார்ல, அந்த பொண்ணுடைய ஃபேஸ், அந்த கீழே விழுந்த பொண்ணே பாத்தீங்கன்னா சாங்கோடைய தங்கச்சியோ அக்காவோ தான். இவங்க 2 பேரும் ட்வின் சிஸ்டர்ல. சோ அதுல ஒரு ஆள் தான் அவ. இப்போ சாங்னு கூப்பிட்டுட்டே வந்துட்டு நூங்க அவள்கிட்ட பேசுறா. என்ன பேசுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நூங்குக்கு மாடலிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட், அதுல எப்படியாவது நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனா அவகிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப கிரௌட் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடுவா. அவகிட்ட இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வெளியில வந்துடும். ஒரு கான்பிடென்டா இருக்க மாட்டா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. சோ அதனால இவ என்ன பண்றான்னா, நான் மாடலிங் பண்ண போற இடத்துக்கு நீனும் வரணுங்கிற மாதிரி சாங்கையும் கூப்பிடுறா. ஏன் கூப்பிடுறான்னா, நீனுமே அதுல கலந்துக்கணும்னு கூப்பிடுறா. உனக்கு பிடிக்கும், நீ அதை பண்ற, எனக்கு அந்த ரிசர்ச் பண்றதுதானே பிடிக்கும், நான் அது சம்பந்தமா தானே பாக்கணும், நான் ஏண்டி வரணும்னு கேக்குற மாதிரி. இவ என்ன சொல்றான்னா, இப்ப நான் சொன்னதுதான், எனக்கு கான்பிடன்ஸ் லெவல் கம்மி, உன்கிட்ட பயங்கர எனர்ஜி இருக்கு, எல்லாரு கூடயும் ஈஸியா மெல்ட் ஆயிடுவ, விங்கிள் ஆயிடுவ. சோ உன்னாலதான் அது முடியும், என்னால முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் செலக்ட் ஆகலனா நீ செலக்ட் ஆகலாம்ல, அதுக்காக தான் சொல்றேன். நம்ம 2 பேரும் பாக்குறதுக்கேனா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா நம்ம பண்ற விஷயங்கள் வேற வேற மாதிரி இருக்கும். உன்கிட்ட பயங்கர எனர்ஜி இருக்கு, நான் சொன்னா கேளுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. பட் அதுக்கு நம்ம சாங் ஒத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் அவ இன்னொன்னு சொல்லியிருக்கா. என்னன்னா, ஒருவேளை என்னால இந்த மாடலிங் ஃபீல்டுல சாதிக்கவே முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், நான் செத்தே கூட போயிட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு பதிலா என் இடத்துல இருந்து நீ தான் அதை பண்ணணும், நீ அந்த மாடலிங்க பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல. என்னடி இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறங்கிற மாதிரி சொல்ல. எனக்கு அதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவியே மாட்டியான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம சாங்கும் அதுக்கு ப்ராமிஸும் பண்றாங்க. சோ இப்படிதான் இவங்களுடைய லைஃப் ஜேர்னி மாடலிங்குள்ள அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கெரியருக்குள்ள வந்திருக்கு. இப்ப நம்ம பியாங்க பாத்தீங்கன்னா அவருடைய கிறுக்குத்தனத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆக்கிட்டா. என்ன பண்றான்னா, இவ சொன்னால மெச்சூர்டா இருக்கணும்னு சொல்லிட்டு மெச்சூர்டா இருக்கணுங்கிறது நம்மளுடைய பிஹேவியர்ல தெரியணும். ஆனா இவ என்ன பண்றான்னா, நிறைய ட்ரெஸ்ஸ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரா. இந்த மெச்சூரான பர்சன்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை இப்ப போட்டு போட்டு பாக்குறா. இது கரெக்டா இருக்கும், அது கரெக்டா இருக்கணும் போட்டு பார்த்து. ட்ரெஸ் மட்டும் இல்ல, கண்ணாடி கூட பாருங்க, அதையும் போட்டு வணக்கம் வச்சு அப்படி இப்படின்னு பண்ணி அவளே பாத்துக்கிறா. இப்ப பிளாய் இவளுக்கு கால் பண்றா. எதை சொல்றதுக்குன்னா, விஷயம் ஒண்ணும் கிடையாது, இப்ப இங்க நடந்துச்சுல, அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு உங்களை கண்டிப்பா ஒரு நாள் பிடிக்கும், நீங்க விட்டுறாதீங்கிற மாதிரி சொல்றதுக்காக கூப்பிட. நீ கூப்பிட்டது ரொம்பவே நல்லதா போச்சு, எனக்குமே ஒரே கன்ஃபியூஸ்ட் மைண்டா இருக்கு, அவ வேற என்னென்னமோ சொன்னாலா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவளும் ஒரே குழப்பத்துல இருக்கு. சோ பிளாய் இப்ப ஹெல்ப் பண்ணலாமே பண்றா. என்ன ஹெல்ப் பண்றான்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றா, உங்களுக்கு எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த லைன்ல உங்களால ஏதாவது சாதிக்க முடிஞ்சா பண்ணலாமேங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு எனக்கு எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியலையே, சொல்ல போனா எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையேங்கிற மாதிரி சொல்ல. கடவுளே, இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பிளாய், சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, சாங்
சாங்குக்கு எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நீங்க ஏன் அதை ட்ரை பண்ண கூடாதுங்கிற மாதிரி சொல்றா. ஆமால, சாங்குக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு அப்படி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இந்த மச்சா காஃபின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்ல, அதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சோ அதையே நம்ம ஏன் நம்மளோட இன்ட்ரெஸ்டா எடுத்துக்க கூடாது, அதுலயே ஒரு ஷாப் ஏன் ஓபன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறாளுங்க. சோ இப்ப முட்மின்னு சொல்லிட்டு முட்மையை பாக்குறதுக்காக அவன் ரூமுக்கு ஓட, ஏண்டி ஒரு தடவையாவது அந்த டோரை நாக் பண்ணிட்டு உள்ள வரும்னு உனக்கு தோறிதான், இதுல கூட நீ மெச்சூர்டா இருக்க மாட்டேங்கிற, நீ எங்கடி மெச்சூர்டா மாற போறங்கிற மாதிரி சொல்ல. சோ வந்த வேகத்துல சரி அதை விடு, எனக்கு மச்சா காஃபி ஷாப் ஒண்ணு ஓபன் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, இவ தலையில கை வச்சு என்னமா ஏதாவது சிக்கா இருக்கியா, ஏதாவது ப்ராப்ளமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான் ஒன்னும் சிக்காலாம் இல்ல, தெளிவாதான் இருக்கேன், எனக்கு இப்ப ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்க இதுவும் சாங்குக்காக தான் சொல்லிடாதடின்னு சொல்ல, உடனே அவ ஆமா இது சாங்குக்காக தான், சாங்குக்கு அந்த காஃபி நான் ரொம்ப பிடிக்கும், அதனாலயே நான் அதுல ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ண போறேன், அவளை இம்ப்ரெஸ் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்கிற மாதிரி கெஞ்சுறா. இவளும் கொஞ்சம் யோசிக்கிறா. யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தவ அந்த பார்சல் வந்துச்சுல இவளுடைய ஆள்கிட்டேந்து, ரின் கிட்டேந்து. சோ அந்த பார்சலை பார்த்ததும் ஓ இப்படி கூட பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, சரி சரி நீ ஆரம்பிக்க போற காஃபி ஷாப்க்கு லொகேஷனும் அதுக்கான மெட்டீரியல்ஸும் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் விக்கிற இடத்துலதான் ரின் ஒர்க் பண்றா. சோ இது மூலமா அவளை அடிக்கடி பாக்கலாம்ல, அதனால இவளும் ஜாலியாக அவளும் ஜாலியாக இப்ப ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க. சோ இந்த விஷயத்த சாங் கிட்ட கொண்டு போறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா முட்மி. இதை எதுக்கு சாங் கிட்ட எடுத்துட்டு போகணும்னு பாக்குறீங்களா, இப்ப இந்த மச்சா காஃபிக்கு நிறைய ரெசிபி செய்ய வேண்டியது இருக்கும்ல, டிஃப்ரெண்டா. சோ அதை இவங்க சாங் கிட்ட கொடுக்குறாங்க. என் தங்கச்சி இந்த மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறா, இது வரைக்கும் அவளா ஒன்னு பண்ணணும்னு அவ ட்ரை பண்ணதே கிடையாது, அவளுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அவ லைஃப்ல ஒன்னு பண்ணணும்னு நினைக்கிறா, அதுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சோ அதுக்காக டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்லாம் நீங்க தான் கொஞ்சம் ரெடி பண்ணி தரணுங்கிற மாதிரி சொல்ல, அதே இதுக்கு என்ன தேடி வந்து கரெக்டா சொல்றீங்கிற மாதிரி இவ கேக்குறா. அதுக்கு பிளாயுமே என்ன சொல்றானா, பின்ன உங்களுக்கு கேட்காம யாரு கேட்பாங்க, நீங்க தானே இதுல ஸ்பெஷலிஸ்ட், உங்களுக்கு தான் அந்த காஃபி நான் ரொம்ப பிடிக்குமேங்கிற மாதிரி சொல்ல, இவங்களுமே அதை ஒத்துக்கிறாங்க. சரி சரி நான் பாக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல ஒருத்தங்க நடந்து வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பியாங் தான். அப்படியே அழகா பொறுமையா நடந்து வரா. மெச்சூர்டா ட்ரெஸ் பண்ணிருக்காளாமா, மெச்சூர்டா மாறிட்டாளாமா, ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு சவுண்டா கூட பேச மாட்டேங்கிறா, பொறுமையா பேசணுமா, ஏன்னா நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டால. அதனால எல்லாரும் தலைய சொல்லிடுறாங்க, கடவுளே இவளை வச்சுட்டு என்னதான் பண்றதோ, இவளுக்கு ஒரு லைஃப செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளாம் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்கோம், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்கிற மாதிரி எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்போ அந்த காஃபி ஷாப் ஓபன் பண்ண ஒரு லொகேஷன் பாத்துட்டாங்க. அந்த லொகேஷன்ல போயிட்டு முட்மி அந்த லொகேஷனை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வராங்க. ரின்னு தான் வரா. இங்க யாரோ என்ன கூப்பிட்டு இருந்தாங்களே, அது நீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, அந்த நேரம் முட்மி திரும்ப நீங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹே வாட் அ கோஇன்சிடென்ஸ்ல நம்ம திரும்ப மீட் பண்ணிட்டோங்கிற மாதிரி முட்மி சொல்றா. ஆமா என் கம்பெனில இருந்து அனுப்பி வச்சாங்க, இங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரின்னு இது என்னுடைய ஜாப், இதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்கிற மாதிரி சொல்ல, சரி ஒர்க்கை எனக்கு இன்னைக்கு நீங்க பினிஷ் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி முட்மி சொல்றா. ஓகே கண்டிப்பா பண்ணிடலாம், அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க கொஞ்சம் அளக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அளந்து பார்த்து கரெக்டா கொடுத்தோம்னாதான் இன்டீரியர் டிசைன் பண்றவங்க கரெக்டா பண்ணுவாங்க. சோ பழக்கிறதுக்கு ஆள் இல்லையேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவங்க பேக்ல இருந்து டேப் அவங்க எடுக்கிறாங்க. அந்த டேப்பை முட்மி புடுங்கி இங்க காட்டு நான் அளக்குறேங்கிற மாதிரி சொல்ல, ஆனா நீங்க கம்பெனி சிஓ ஆச்சே, நீங்க எப்படி இதெல்லாம் அளப்பீங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த வேலையை ப்ரொஃபஷனலா பண்றவங்க கூட அவ்வளவு அழகா பண்ண மாட்டான் போல, அந்த அளவுக்கு நீட்டா முட்மி பண்ணிட்டு கரெக்டா அது 2.5 இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்கிற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாம இந்த காரணம்லதான் நம்ம கவுண்டர் போடணும், அப்பதான் கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் மார்னிங் அந்த பக்கம் சன்லைட் வரும், அதனால இந்த பக்கம் காஃபி மேக்கரை இந்த பக்கம் வைக்கணும், ஏன்னா அது ஹீட் ஆயிடக்கூடாதுல, அதனால மார்னிங்ல இருந்து லஞ்ச் டைம் வரைக்கும் ரொம்ப ஓவர் ஹீட்டாவே இருக்கும். சோ அதனால அந்த ஹீட் படுற இடத்துல நம்ம காஃபி மேக்கரை வைக்க கூடாது, இந்த பக்கம் இந்த பொருளை வைக்கணும், அந்த பக்கம் அந்த பொருளை வைக்கணும்னு அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த அளந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளை வைக்கணுமோ எல்லாத்தையும் முட்மி சொல்லிட்டா. சோ அதை கேட்டு இவ ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. நின்றுட்டு இருக்கும்போது முட்மி என்ன சொல்றான்னா, சிஇஓங்கிறதுக்காக சும்மாவே இருக்க முடியாதுல்ல, எங்களுக்கும் எல்லாம் தெரியுமாங்கிற மாதிரி சொல்றாங்க. இவளுக்கு உண்மையிலேயே சர்ப்ரைசிங்கா இருக்கு. சரி அங்க இன்டீரியர் டிசைனுக்கு 2 ஜோடி போயிட்டாங்களா, இங்க ஒரு ஜோடி. இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா பிளேவரையும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம பியாங் பாத்துட்டு உட்காந்துருக்கா. ரொம்ப நேரம் பார்த்துட்டே உட்கார்ந்ததுல அவளுக்கு தூக்கம்
வந்துடுது, அப்படி தூங்கிடுறா. சோ இப்ப கிட்ட போயிட்டு நம்ம சாங் அவளை எழுந்ததும் அவகிட்ட ஒரு விஷயம் கேக்குறா. இப்போ நம்மளுடைய கிளாசிக் மெனு எல்லாம் கிடைச்சிருச்சு, மத்த மெனு எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு ஷாப் இருக்குன்னா அதுல சிக்னேச்சர் மெனுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மெனுக்கு கிரியேட் பண்ணணும். சோ அதுக்கு ஏதாவது நீ தான் ஒரு ஸ்டோரி சொல்லணுங்கிற மாதிரி சொல்ல. ஸ்டோரியா, என்ன ஸ்டோரின்னு கேக்குறாங்க. உன் சின்ன வயசுல நடந்தது ஏதாவது, நீ இன்ஸ்பயர் ஆனது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லன்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுவுமே நடக்கலையே, நான் எதை சொல்றது, அப்படிலாம் எந்த மெமரிஸும் இல்ல, கிராண்ட்மா சொல்றத நாங்க செய்வோம் அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்ல. என்னது கிராண்ட்மா சொல்லுவாங்க நீ செய்வியா? உன்னை பார்த்தா சொல் பேச்சு கேக்குற மாதிரி தெரியலையே, என்ன வளர்றேங்கிற மாதிரி கேட்க. ஆமா, எல்லா விஷயத்திலயும் அப்படி இருக்க முடியாதுல்ல, மத்த விஷயத்தெல்லாம் எங்க இஷ்டத்துக்கு இருப்போம், ஆனா கிராண்ட்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்க 2 பேரும் கேட்போங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்க, அப்ப அவளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சரி இவங்க அம்மா அப்பா கூட ஏதாவது மெமரிஸ் இருக்குன்னு அதை சொல்றேன்னு கேட்டா, அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்னு சொல்றா. அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதுக்கு எதுக்கு பேரண்ட்ஸ் இறந்தது இப்படி சிரிச்சுட்டே சொல்றேன்னு கேட்க, இதை என்ன அழுதுகிட்டே சொல்லணுமா என்ன? என் பேரண்ட்ஸ்க்கு நான் சிரிச்சிட்டு இருந்தாதான் பிடிக்கும், நான் சேடா இருந்தா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், அவங்க இறந்து போனாலுமே நான் ஹாப்பியா தான் இருப்பேங்கிற மாதிரி பியாங் சொல்றான். அதை கேட்டு சாங்குக்கு அவளுமே யோசிக்கிறா, நம்ம மட்டும் ஏன் சேடா இருக்கோங்கிற மாதிரி. அப்பதான் பியாங்க்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு மலைகள்லாம் அதிகமா இருக்கிற இடம், அந்த இடத்துல கிளவுட்ஸ் அதிகமா இருந்துச்சு, ஃபிளவர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சோ இப்ப அங்க பார்த்த காட்சிகளை இவ சொன்னால, அதை வச்சு ஏதாவது டிஷ் ரெடி பண்ண முடியுமா, ஏதாவது ரெசிபி ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோ இவங்க சொன்னதை வச்சு அவங்க ஒரு பேரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பேருன்னு பார்த்தா லிட்டில் கிளவுட் மச்சா. அங்க சின்ன சின்ன கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, சோ அதை வச்சு அவங்க லிட்டில் கிளவுட் மச்சான்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ரெசிபியை கிரியேட் பண்றாங்க, அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ். சோ அதை இப்ப இவங்க அழகா மேக் பண்றாங்க. அவங்க மேக் பண்றதே செம்மையா இருக்கு. அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கீழே அந்த கிராஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல கிளாஸ சுத்தி சின்ன சின்ன கிளவுட்ஸ் மாதிரி ஒயிட் கலர் லிக்விட் வச்சு தடவுறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள என்ன ஃபில்லிங் பண்ணணுமோ அதை பண்றாங்க. ஆனா அந்த ஃபில்லிங்கை பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே அட்ராக்டிவ் ஆயிடுது. ஒரு நேச்சர் சீனையே ஒரு பவுலுக்குள்ள கொண்டு வந்த மாதிரி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல அப்படியே அழகா மேகங்கள் இருக்கு, கீழே கிராஸ் இருக்கு, அங்கங்க குட்டி குட்டி மேகங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல சின்ன சின்னதா அழகா மினியேச்சர் சுகர் டியூப்ஸ் தூவிட்டு அதுக்கு மேல கிளவுட் மாதிரியே ஒரு அழகா சிக்னேச்சர் மாதிரி வச்சு விடுறாங்க. அதை பார்க்கவே அவ்வளவு ஆசமா இருக்கு. இப்ப நம்ம சாயங்காடி நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா அந்த பிளாயி, நாம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு கேட்க, அச்சோ சாரிமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேனே. சரி ஒண்ணு பண்ணு, நீனே எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, கண்டிப்பா உனக்கு ஃபன்னா இருக்கும், கன்ஃபார்மா சொல்றேன் வான்னு சொல்லி கூட்டிட்டு போக, அதே பார் தான், அதே ஆள் தான், அவளை பார்க்க தான் கூட்டிட்டு போறா. சோ இப்ப இந்த விஷயத்த பிளாய் அங்க இருந்தே இவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போறா. இப்ப அங்க போய் பார்த்தா அன்னைக்கு 2 பேரும் டான்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு தான். சோ அவ இவளை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இவ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இன்ட்ரோ கொடுக்க, இவளும் இன்ட்ரோ ஆக 2 பேரும் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பேசிக்கிற மாதிரியே பேசிக்கிறாங்க. அவங்க கையை ஹேண்ட் ஷேக் பண்ணும் போது அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாக்குறாங்க. 2 பேருக்குள்ளேயும் அன்னைக்கு கசமுசா நடந்திருக்கு. சோ இதை இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, சாங் என்ன கேக்குறாங்கன்னா, நானும் இங்கதான் இருக்கேன், என் ஞாபகம் இருக்கா அவங்க 2 பேருக்கும், என்னையே மறந்துட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்ல, இல்ல நத்திங், உன்னை போய் மறப்பனா பேபி, நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மத்த எல்லாருங்கிற மாதிரி அவ்வளோ க்ளோஸா பேசிக்கிறாங்க. சோ அதை பார்த்த பிளாய் என்ன கேக்குறான்னா, அப்ப நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களாங்கிற மாதிரி கேட்க, நீயும் வாயன் 3 பேரும் டேட் பண்ணுவோம்னா அந்த பொண்ணு கூப்பிடுறா. சோ இதை கேட்டுட்டு சாங் என்ன சொல்றானா, நானே அவளை இன்னைக்குதான் கூட்டிட்டு வந்திருக்கேன், முத நாளே துரத்தி விட்டுருவேன் இருக்கேன், கம்முன்னு அவரை டீஸ் பண்ணாதான்னு சொல்ல, இப்போ அங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு பிளாய் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போன கேப்ல அந்த பக்கம் பியாங் வரத தூரத்துல இருந்தே சாங் பாத்துடுறாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, திடீர்னு ஏன் கிஸ் பண்ண சொல்றேன்னு கேட்க, அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா, அவரை நான் வெறுப்பேத்தணும், ப்ளீஸ் என்ன கிஸ் பண்ணுன்னு கேட்க, இவ்வளவு கிஸ் பண்றா. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கத்துல இந்த பிளாய் பாக்க, அந்த பக்கத்துல இந்த பியாங் பாக்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ பிளாய் பியாங் தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட போட்டு விடுறாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்குள்ள வேற எதுவும் கிடையாது, சோ நீங்க தப்பா நினைக்காதீங்கிற மாதிரி சொல்ல, ஓ என்ன வெறுப்பேத்திரியா நீன்னு சொல்லிட்டு இவங்க கடகடன்னு அங்க ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு பேரல் கிட்ட போறாங்க. இப்ப நம்ம பிளாய் வந்ததும் 3 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பியாங்க பாத்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேஸ் நிறைய ஓட்காவை வாங்கி வச்சுட்டு மடக்குன்னு உள்ள குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவளால நிக்க கூட முடியல, கீழே விழுந்துருவா போல, பைத்தியக்காரி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த சாங் கிட்ட போயிட்டு நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஹே டார்லிங், நீ இங்கதான் இருக்கியா, வா டான்ஸ் பண்ணலாங்கிற
வாங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்காளே இவளை எப்படி விட்டுட்டு போறதுன்னு எல்லாரும் யோசிக்க, அதுக்கு பிளாயே இவங்களை வீட்டுல கொண்டு போய் விடலாம். நம்ம 2 பேரும் அவங்கள வீட்டுல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி, சோ நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாங் என்ன சொல்றான்னா, சரி நீ என்ன பண்ணு, நீ உன் வீட்டுக்கு போ, நான் இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுக்கிறேன், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல, சரி சரிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கூட இன்னொரு பொண்ணு இருக்கால, சரி இவளை என்ன பண்ணலாம்னு யோசிக்க, நான் போய்க்கிறேன்னு அவ சொல்றா. இல்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க சாங்கன்னு சொல்லிட்டு பிளாய் சொல்ல, இப்ப இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. சரி நானே என் வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு பிளாயே, இரு நான் உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு, இவங்க கூட நீ டீஸ் பண்ணிட்டு தான் சுத்துறேன்னு எனக்கு தெரியும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது, அதுக்காக பாக்குற இடத்துல எல்லாம் கிஸ் பண்ணுவியா, இதெல்லாம் என்னதுங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் உன்ன கூட தான் கிஸ் பண்ணிருக்கேன், இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களே கிஸ் பண்ணிருக்கேன், இதனால என்ன பிரச்சனை, நான் எப்பவுமே ஃபன்னா ஜாலியா இருப்பேன், அவ்வளவுதான், அதான் என் கேரக்டர், நான் யாருகிட்டயும் அடிக்ட் ஆக மாட்டேன், இவங்க தான் வேணும், அவங்க கிட்டே கிடக்கவும் மாட்டேன், சோ என்ன நீ கண்டிஷன் எல்லாம் போடாதுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பிளாய் எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்லிட்டு, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வா வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போறாங்க. இப்ப வெளில போனாங்கல்ல, அவங்க கார்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ பியாங்க பாத்தீங்கன்னா சாங்க கிட்ட கூப்பிட்டு அவங்க மூக்கால இவங்க மூக்க அப்படியே உரசிட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. சாங்குக்கு சிரிப்பா வருது. சரி இவங்களுக்கு தான் சிரிப்பா வருதுன்னு பார்த்தா அவ என்ன சொல்றான்னா, வீட்டுக்கு எப்ப போறோம்னு கேக்குறா. அதுக்கு சாங் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வீட்டுக்கு போகல, நம்ம ஹோட்டலுக்கு போறோங்கிறாங்க. ஆல்ரெடி போனாங்கல்ல அதே ஹோட்டலுக்கு போக போறாங்க போல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இவ கிட்ட கூப்பிட்டு அதே மூக்கோட மூக்க வச்சு உரசிட்டு இருந்தால, அது ஃப்ரண்ட் சைட்ல இருந்தோ பேக் சைட்ல இருந்தோ யாராவது பார்த்தாங்கன்னா 2 பேரும் கிஸ் பண்றாங்கிற மாதிரி தான் தெரியும். இதை இப்ப ஒருத்தவன் போட்டோவும் எடுக்கிறான். அது ஒருத்தவனா ஒருத்தியான்னு தெரியல, ஆனா இதை இப்ப போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம பியாங்கோடைய கிராண்ட்மாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, இவளை ஆல்ரெடி கொஞ்சம் கண்காணிச்சுட்டே இருன்னு சொல்லிதான் அக்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ இவளை கண்காணிக்கிறதுக்காக கிராண்ட்மா வச்ச ஆளா இல்ல பப்ல யாராவது இருந்து திடீர்னு போட்டோ எடுத்துட்டாங்களான்னு தெரியல. அதை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போமா. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.